Hi guys, welcome back to MB Games. இன்னைக்கு நம்ம வந்து போய்க்கு நாட் கோல்ட் கேம் தான் கேஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எபிசோட் 25. இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ கேஸ் நான் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே. ஸோ கேஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ் போன வீடியோவில் வந்து எலைட் 4 சைக்கிக் வில்ல முடிச்சிருப்போம். ஸோ இப்போ அடுத்தபடியாக அடுத்த இதுக்கு போகிறோம். ஸோ இவன் தான் செகண்ட் எலைட் 4 மெம்பர். ஸோ இவன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. ஸோ போன வீடியோ மாதிரி இந்த வீடியோ அழகாக முடிச்சுட்டு அசால்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பிடலாம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் கைஸ். இவன்கிட்ட போய் பேசினா தான் கைஸ் தெரியும் வேணாம் இதுன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்தோடனே சீக்கிரம் இவன் பேர் கோங்கா எலைட் 4 மெம்பரான். இவன் வந்து ஷேடோ நிஞ்சாவாமா. ஸோ ஷேடோனா அப்போது ஸ்லீப்பு பாய்சனு என்னென்னமோ சொல்கிறாங்க கைஸ். இப்போ கன்ஃபார்ம் இவன் ஏதோ ஒரு வினோதமான டைப்பு தான். கோகா கைஸ் இவன் பேர் நிஞ்சா கோகா இவன் எலைட் 4 கோகா. இவன் தான் செகண்ட் எலைட் 4 மெம்பர். ஸோ இவன் வந்து ஒரு சில வித்தியாசமான டைப்பில் வச்சுட்டு இருப்பான். ஸோ இந்த மாதிரி பக் டைப் போய்க்கு தான் அழகாக டைப் லோஷன் இருந்தாலே முடிச்சிடலாம். ஸோ லாவா ஃப்ளேம் த்ரோவர் ஃப்ளேம் வீல் எது போட்டாலும் செத்துருவோம். நான் லெவல் அந்த மாதிரி 80 இருக்காங்க கைஸ். நம்ம தலைவன் செத்துட்டாங்க கைஸ். ஒரு அடி தான் கைஸ் இவனுக்கு. ஏன்னா இவன் வந்து ஒரு பக் டைப் மாதிரி தான் இவனும். ஸோ ஒரு சிலந்தி மாதிரி வச்சுக்கோங்க. சிலந்தி மேலே நெருப்பு வச்சா என்ன ஆகுமோ. ஸோ அந்த கிதி தான் கைஸ். கோங்கா சென்ட் ஃபோர்ட்ரிரஸ்னா போக்கிமான் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது கைஸ். பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது மறந்துட்டுருக்கேன் சரியாக ஞாபகம் இல்லை கைஸ். ஃபோர்ட்ரஸா அது ஏதோ ஒன்று கைஸ். ஏதோ பக் டைப் போக்கிமான் மட்டும் தெரியுது கைஸ். இது இவன் வச்சுட்ருப்பாங்க கைஸ். பிராக்கு நூடுல்ஸ் மண்டை டிஸ்சார்ஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் ஒரு அடி தாங்குமா, ஒரு அடியில் சாகுமா, இல்லை ஒரு அடிக்கு தாங்குமா. வாழ்வா சாவா போராட்டம். செத்துருச்சு கைஸ். ஃபைனலி வி டிஃபீட்டட் ஃபோர்ட்ரஸ். ஆம்ப்ரஸ்க்கு ஹெச்பி கிடச்சிருக்கு. அடுத்தது கோங்கா என்ன இருக்க மக்கு கைஸ். இந்த மக்கும் எனக்கு பெரிய பிரச்சனை தான் கைஸ். ஏன்னா மக்கு வந்து ஸ்லட்ஜ் யூஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணிக்குமா. ஸோ அதனால் இந்த இடத்துல நான் போக்கிமான் மாற்றிருக்கணும். தெரியாதனால மாற்றாமல் அப்படியே வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு தண்டர் யூஸ் பண்ணால் செத்துருன்னு தெரியும். பட் தண்டர் யூஸ் பண்ணால் மிஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய தடவை தண்டர் மிஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து அது அஃபென்சிவோ எஃபென்சிவோ என்னவோ அதிகமாகிட்டு இருந்துச்சு. ஏதோ ஒன்று கைஸ் அது அதிகமாகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபோக்கஸ் பஞ்ச் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபோக்கஸ் பஞ்ச் புதுசாக அட்டாக் கற்றுக் கொடுத்தேன். அது வந்து நமக்கு கிரண்ட் ஷாட் அப்படின்ற ஒரு அட்டாக் போட்டுச்சு. ஸோ இன்னும் அவ்வளோலாம் போகல. பட் ஆனால் நிறையவே போயிடுச்சு கைஸ். ஸோ ஃபோக்கஸ் பஞ்ச் யூஸ் பண்ணேன். இது ஃபோக்கஸ் பஞ்ச் நினச்ச மாதிரி போயிடுச்சு. ஸோ திரும்பவும் தண்டராக யூஸ் பண்ணேன். பட் தண்டர் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த தண்டர் மட்டும் ஒழுங்காக வேலை செஞ்சுச்சுன்னா அழகாக முடிச்சுட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தண்டரை நம்பின வேலைக்கு ஆகுது. டிஸ்சார்ஜ் போடும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் போட்டாங்க. டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் கரெக்டாகவே அடிச்சிச்சு. ஸோ டிஸ்சார்ஜ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை கைஸ். சாம்பரஸ் கிட்டே இருக்க பவரான 3 கூட வச்சுக்கோங்க டிஸ்சார்ஜ். ஸோ இப்போ ரெட் கலரில் வந்துச்சா. ஸோ நான் செத்துருன்னு பார்த்தா மினிமைஸ் ஆகி அவன் எப்படி சொல்கிறது ஃபுல் ரிஸ்டர் போடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி போட்டான். ஃபுல் ரிஸ்டர் போட்டானா இல்லை மக்கு அதுவே அதனோட பிளாக் ஸ்லெட்ஜ் சாப்பிட்டா அதுவே உயிர் வந்துச்சு கைஸ். ஸோ அவன் வந்து ஃபுல் ரிஸ்டர் போட்டானா திரும்பவும் சாவடிக்கணும் கைஸ். பிரச்சனை மேலே பிரச்சனை. ஸோ திரும்ப நம்ம டிஸ்சார்ஜ் தான் யூஸ் பண்ணேன். எவ்வளோ போகுது செத்துருமான்னு நினச்சேன். சாகலை கைஸ். ஸோ அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் அந்த 1 HP கிட்டத்தட்ட நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அது பிளாக் ஸ்லெட்ஜ் சாப்பிட்டு அது உயிர் எடுத்துக்கிச்சு கைஸ். ரீஸ்டோர் லிட்டில் HP. ஸோ திரும்பவும் டிஸ்சார்ஜ் போட்டேன். ஸோ மக்கு அவாய்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஸ்னீச் யூஸ் பண்ணிச்சு கைஸ். சரிச்சுன்னா அது நமக்கு டிஃபென்ஸே எதுவும் நான் டிஃபென்ஸை குறைச்சி விட்டுருச்சு கைஸ். ஸோ திரும்பவும் அவன் பிளாக் ஸ்லெட்ஜ் சாப்பிட்டு அவனுக்கு உயிர் எழுப்பிட்டான் அவனே. ஸோ இப்போ அடுத்தபடியாக திரும்பவும் டிஸ்சார்ஜ் தான் போட போகிறேன். முடிச்சிரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் போட்டேன் கைஸ். முடிச்சிடுச்சு. ஸோ இந்த மக்கு தான் இங்கே ரொம்ப நேரம் இழுத்துட்டு வந்துடுச்சு. இல்லைனா இதையும் எப்பயும் முடிச்சிருப்பேன். ஸோ நம்ம டைப் லோஷன் எடுத்து வந்து அழகாக முடிச்சுட்ருக்கோம். ஸோ பட் எனக்கே விருப்பம் இல்லை கைஸ். கொஞ்சம் டஃப்பான இருக்கட்டும் கைஸ். எனக்கு இந்த லெவல் நான் அதிகமாக ஆக்கிட்டேன். ஸோ அதனால தான் பிரச்சனை. ஸோ இல்லைனா அழகாக முடிச்சுட்டு போயிருக்கேன். லெவல் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ். ஆம்ப்ரஸ் வெளில வந்துடு. அடுத்து போக்கிமான் என்னென்னு பார்க்கல கைஸ். டைப் லோஷன் குரோபேட்டை அழகாக முடிச்சிடலாம் கைஸ். ஸோ நெருப்பில் அதான் சொன்னேன். நெருப்பில் சிக்கன் மாட்டின கதை தான், கோழி மாட்டின கதை தான் கைஸ் இது. டைப்ளோஷன் யூஸ் தி ஃப்ளேம் த்ரோவர். சாவு
வவ்வால் கறி கைஸ் இது. ஸோ போக்கிமான் தான் கைஸ். அவங்க எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல, அவன் அறிவு இருக்கே, ஐயோ அவன் தான் கைஸ் உண்மையில ஜீனியஸ். வெனோமத். ஓ வெனோமத்து எந்த போக்கிமான் இது? வெனோமத் கிராஸ் டைப் போக்கிமான் இது கைஸ். இதையே மறந்துட்டேன் கைஸ். ஸோ இதையும் முடிச்சிடலாம் கைஸ். ஸோ பட்டாம்பூச்சி நெருப்பில் மாட்டினா என்ன கதி, அந்த கதி தான். ஸோ தான் அசால்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம் கைஸ், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ லாஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு சாம்பியன் தான் கொஞ்சம் டப் கொடுப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேன், பார்க்கலாம். சூப்பர் எஃபெக்டிவ் மூவ் தான் கைஸ் வெனோமத்துக்கு. ஸோ 5 போக்கிமான் டிஃபீட் ஆகிடுச்சா? ஆமாம் கைஸ். ஸோ எலைட் 4 மெம்பர் கோங்கா வாஸ் டிஃபீட்டட் கைஸ். சரி கைஸ், இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் அடுத்த பார்க்குறேன். அது வரைக்கும் until then டாட்டா பை பை. ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ கைஸ் பை.